குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்கள் மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனலில் பார்க்க போகிற படம் டைரக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸை தமிழ் சினிமாவுக்கு அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ் பற்றி சொல்லிட்டே நம்ம போகலாம். ப்ளீஸ் புட் யூர் ஹேண்ட்ஸ் டுகெதர் ஃபார் வி கிரியேஷன்ஸ் கலைப்புலி ஸ்டான்சர். இது இனிய நாள். இது அகில இந்திய திரைப்பட சம்மேளனத்தின் தலைவரும் தென்னிந்திய திரைப்படத்தின் தலைவரான சகோதரர் ரவி கொட்டார்கர் அவர்களே, முன்னாள் டைனமிக் தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபை தலைவர் காட்டரட்ட பிரசாத் அவர்களே, இயக்குனர் சங்கத்தின் தலைவர் தம்பி ஆர்மி உதயகுமார் அவர்களே, சின்ன குழந்தையிலிருந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய பழக்கமாகி இன்னைக்கு என்னுடைய அத்தனை படங்களுக்கும் நடன இயக்குனராக பணியாற்றிக் கொண்டிருக்கும் தம்பி சோபி அவர்களே, இளவரசை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கினே இருக்கலாம். அதான் ஆழ்கடல் எண்ணம் அடலேட்டு வலிமை ஏழ்கடல் வண்ணமதை எண்ணத்தில் படிக்கக்கூடிய ஒரு தம்பி இளவரசு. பன்மணி திறன் போட்டு நன்மை இருக்குன்னா அவர்கிட்ட இருக்கிற கருத்துக்கள் ஏராளமாக வந்து கொண்டே இருக்கும். தேசிக பரிசை பற்றி சொல்லணும்னா அவர் சொன்ன கதை எல்லா பெரிய நடிகர்கிட்டையும் சொல்லி அத்தனை பேரும் ஓகே பண்ண படம். அதுபோக இப்போ அவர் சேர்ந்திருக்கிற இடத்துலையும் மிகப்பெரிய இடத்துக்கு தான் அந்த கதை போச்சு. என்னுடைய வாழ்த்துக்களை நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். அதுக்காக பல ரெஃபரன்ஸுங்களாம் வந்து வாட்ஸ்அப்பில் அமைச்சின்னு இருப்பேன். அதாவது அந்த படம் அவ்வளோ அது வெற்றி அடையிறதுக்கு நான் அவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், இன்னமும் பண்ணிட்டு எப்பவும் பண்ணிட்டு இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு கலைஞன். ஆனால் நீ வருவ வெல்வ நிற்ப நிலைப்ப அது சூப்பராக இருக்குது. அப்புறம் சார் சுதீப் சாருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹிந்தி படம் பார்த்தேன், ரன், அது RANN வித் அமிதாப் சார். அதை பார்க்கும்போது யார் இது பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். இந்த ட்ரெய்லருடைய கடைசி ஷாட்லேயும் அதே ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் பயங்கரமாக இருந்தது சார், சூப்பராக இருந்தது. ஈகா உங்களோட மிகப்பெரிய ஃபேன் சார். ஏன்னா ராஜமௌழி சாருடைய ரைட்டிங் எல்லாத்தையுமே தாண்டி ஈங்கிற அந்த விஷயத்தெலாம் தாண்டி அந்த படத்தில் ஹீரோவும் நீங்கள் தான், வில்லனும் நீங்கள் தான். ஒரு ஹீரோக்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கணும், ஒரு வில்லனுக்கான மிரட்டலான நடிப்பு இருக்கணும், காமெடி எல்லாமே சேர்ந்து அந்த படத்தில் மிரட்டிருந்தீங்க. சூப்பர் சார், வாழ்த்துக்கள் சார். நெக்ஸ்ட் ப்ரொடியூசர், நான் இந்த ஸ்டேஜில் இருக்கிறது காரணம் தானு சார். நான் 2020 ஒரு படம் பண்ணேன், அதுக்கப்புறம் படமே பண்ணல. இப்போ இங்கே இருக்க லெஜெண்டரி டைரக்டர் மிஷ்கின் சார், இந்த சென்சேஷனல் டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமி, அவங்க கூட என்னை உட்கார வச்சிருக்காருன்னா தானு சார் தான். நான் அவர்கிட்ட ஒரே ஒரு கதை சொன்னேன். அந்த கதை கேட்ட மொமெண்ட்ல இருந்து இப்போ வரைக்கும் அவர் என் மேலே வச்சிருக்க அன்பு, எனக்கு கொடுக்குற மரியாதை, இந்த இண்டஸ்ட்ரி பீப்புள் கிட்ட அந்த கதையை பற்றி அவர் சொல்கிற விதம், அதுதான் இன்னைய வரைக்கும் நான் படம் பண்ணலைனாலும் எனக்குள்ள ஒரு எனர்ஜி கொடுத்துட்டு இருக்கு. அந்த கதையை பற்றி அவர் எத்தனை பேர்ட்ட சொல்லியிருப்பாருன்னு தெரியல. நான் பார்க்குற எல்லாருமே தானு சார் உங்கள் கதையை பற்றி சொன்னார், தானு சார் உங்கள் கதையை பற்றி சொன்னாருன்னு சொல்லுவாங்க. நான் அவர் கம்பெனியில் படம் பண்ணும் பொழுது சரி அதை சொல்லிட்டு இருந்தாரு. வேற சில காரணங்களால அவருடைய கம்பெனியில் அந்த படத்தை என்னால் பண்ண முடியல. நான் ஒரு கம்பெனிலேருந்து வெளியே போய் அந்த படத்தை பண்ணுறேன். அப்போ யாரை பார்த்தாலும் நேற்று தான் தானு சார் பார்த்தேங்க உங்கள் கதையை பற்றி சொன்னார் அப்படின்ட்டு. நான் இன்னொரு கம்பெனியில் போய் அந்த படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போதும் என்னை முழு மனசோடைய வாழ்த்தி, அதுக்கப்புறமும் எனக்கு எப்பவுமே எவ்ரி மந்த் தம்பி எப்படி போயிட்டு இருக்கு படம் சூப்பராக பண்ணப்பா, நல்ல படம்னு சொல்லி இன்னைய தேதி வரைக்கும் எனக்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்க ஒரு ப்ரொடியூசர். சினிமா மொத்தமும் நம்மளது தான், நம்மளும் அதில் ஒரு அங்கமாக தான் இருக்கோம்னு சொல்லி வேற கம்பெனி தயாரித்தாலும் சரி, தனக்கு சம்மந்தம் இல்லாத ப்ரொடக்ஷன் வழியாக சம்மந்தம் இல்லாத வேற ஏதோ படங்கள் இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்ச தானு சார் என்னோட படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வந்த நாள், டீசர் வந்த நாள், திருப்பி இன்னொரு டீசர் கொடுத்த நாள், ட்ரெய்லர் வந்த நாள், ஒவ்வொரு பாட்டு சிங்கிள் வெளியிட்ட நாள், படம் வெளியான நாள், படம் வெளியாகி அதுக்கப்புறம் ஓடிட்டு இருந்த நேரத்தில் வெவ்வேறு டைம்லையும் ஃபோன் பண்ணி எனக்கு விஷ் பண்ணுற முதல் ஆள் தானு சார் தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் தானு சார் ரொம்ப சப்போர்ட்டிவ். அதுக்கு பிரதிபலன் அப்படிங்கிறது என்ன இருக்கும் அப்படின்னா, அவருக்கு இத்தனை பேரை சம்பாதிச்சிருக்காரு அப்படிங்கிறது தான் இருக்கும். அண்ட் நான் இப்போ நம்ம நிறைய பேர் ஆக்டர்ஸை கொண்டாடுறோம், டைரக்டர்ஸை கொண்டாடுறோம். ஆப்வியஸ்லி
பட் ப்ரொடியூசர்ஸை யாருமே கொண்டாட மறந்துடணும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து எல்லாருமே வந்து மேடை ஏற்றி வச்சுட்டு அவங்க வந்து ஒதுங்கிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ ஒரு பாலகனாக இருக்கும் பொழுது கிழக்கு சீமையில மாதிரி ஒரு படம் வந்தது தானு சார் ப்ரொடக்ஷன்ல. அடுத்தது ஆலவந்தான் எடுத்திருந்தாரு சார், காக்க காக்க சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாரு, துப்பாக்கி படம், தெரி, அசுரன், இப்போ மேக்ஸ், இன்னும் அடுத்து நிறைய படங்கள் பண்ணுவாரு, கபாலி. ஸோ இந்த மாதிரி தலைமுறைகள் கடந்து இத்தனை ஜெனரேஷன்ஸ் மாறிக்கிட்டே இருக்கு, டைரக்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க, ஆக்டர்ஸ் மாறிக்கிட்டே இருக்காங்க. பட் கன்சிஸ்டண்டா இவ்வளோ பெரிய ஒரு பாடி ஆஃப் ஒர்க் வி கிரியேஷன்ஸ்ல தானு சார் வச்சிருக்காங்க அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு 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 இன்ஸ்பிரேஷனலான ஒரு ஜேர்னி அது. பாடல் வெளியிட்டுள்ள மிக அற்புதமாக காட்சி அமைப்புகள், அந்த எமோஷனல் இம்பேக்ட் வந்து ரொம்ப நல்ல டைரக்டர் தம்பி ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காரு. அதுக்கு அவருக்கு உட்காந்து கேட்டுகிட்டே இருந்தேன், என்னடா கதை எப்படி அது கடைசி வரலையும் சொல்ல மாட்டேன்ட்டான். உள்ள ஒரு மேட்ரு வச்சுருக்காங்கன்னு சொல்லி அவரு சொன்னார், கேமராமேன் வேறு நம்ம நடிகர் கேமராமேன். ஒரு மிகப்பெரிய எமோஷனல் பேக்டு சப்ஜெக்ட்னு தெரியுது இவங்க பேசுறதை வச்சு பார்த்தா. டெஃபினட்டாக இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக தான் இருக்கு. ஏன்னா தானுன்னா வந்து ஒரு பேன் இண்டியா படத்தை இந்த மாதிரி ஒவ்வொரு தமிழ்லையும் ஒவ்வொரு லாங்குவேஜ்லையும் கொண்டு போய் இது வந்து தனிப்பட்ட விழாக்களை செய்து இது வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிறாருன்னா அதில் டெஃபினட்டாக இது ஒரு மேட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படின்னு தானு சார் சொல்லுவார், சுதீப் சார் அப்படி தான் சொல்லுவார் ஸ்பாட்டில். அதனால தான் இந்த படம் வந்து மிக சிறந்த ஒரு படமாக வந்திருக்கு. அது இல்லாமல் என்னுடைய டீம், டைரக்டர் டீம் அண்டு அஜினீஷ் லோக்நாத் மியூசிக் டைரக்டர், கேமராமேன் சேகர் சந்துரு, ஆர்ட் டைரக்டர் அண்டு சோபி மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். அதுக்கப்புறம் எடிட்டர் கணேஷ், அவர் என் கூட சேர்ந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 4-5 டேஸாக வந்து என்னுடைய அசல் டைரக்டர் மாதிரி அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு என்னுடைய நன்றி. அது இல்லாமல் இளவரசர் சார் மற்றும் அனைத்து நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றி. மேலும் நான் சோர்ந்து போகிறப்பெல்லாம் ரயிலின் கடைசி பெட்டியும் ஊர் போய் சேரும்னு சொல்லுவாங்க. அதை வந்து என்னுடைய மனைவியும் என்னுடைய மகனும் சொல்லி எனக்கு இந்த இடத்துக்கு கொண்டு நிறுத்திருக்காங்க. அவங்களுக்கும் என் நன்றி. தானு சாருக்கு என் வாழ்நாள் நன்றி. தேங்க்யூ. இது மனசுக்கு தாளம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தால் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். யார் நீங்க?